ஹலோ எவ்ரிவன். மே மந்தில் மட்டும் ஒரே ஒரு டே மட்டும் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மே 31 மட்டும் பெண்டிங்கில் இருந்துச்சு. அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நேஷ்னல் அஃபேர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ். ராஜ்நாத் சிங் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இவங்க வந்து என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, மினி ரத்னா கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ்க்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 3 இந்தியன் டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை மினி ரத்னா கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ்க்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கம்பெனின்னு பார்த்துக்கோங்க. மியூனிஷன் இந்தியா லிமிடெட், பூனே, மகாராஷ்டிரா. இன்னொன்று ஹார்மர்ட் வெஹிக்கல் நிகாம் லிமிடெட், சென்னை, தமிழ்நாடு. தேர்ட் ஒன் இந்தியா ஆப்டல் லிமிடெட், டெக்ராடன், உத்தரகாண்ட். ஓகே, இந்த 3 இந்தியன் டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் தான் வந்து மினி ரத்னா கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ்க்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மியூனிஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட், நெக்ஸ்ட் வந்து ஹார்மர்டு வெஹிக்கல் நிகாம் லிமிடெட், இந்தியா ஆப்டல் லிமிடெட். மூணுத்துக்குமே ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க. ஹார்மர்டு மட்டும் சென்னை, தமிழ்நாடு. ஓகே, இந்தியா ஆப்டல் லிமிடெட் வந்து டெக்ராடன், உத்தரகாண்ட். மியூனிஷன் இந்தியா லிமிடெட், பூனே, மகாராஷ்டிரா. ஓகே, இந்த மினி ரத்னா கேட்டகரி 1 ஸ்டேட்டஸோட க்ரைட்டேரியா பாருங்கள். 3 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் இருக்கணும். தென் வந்து ப்ரீ டேக்ஸ் ப்ராஃபிட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 30 crore இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் 1 இயர்க்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகேங்களா? ராஜ்நாத் சிங் மினி ரத்னா கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ்க்கு 3 கம்பெனியை அப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்கான க்ரைட்டரியாவும் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 3 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு தொடர்ந்து ப்ராஃபிட் இருக்கணும், ப்ளஸ் வந்து அதோட 30 crore மோர் தென் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ப்ரீ டேக்ஸ் ப்ராஃபிட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் 1 இயர்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் ஒன்ஸ் பார்த்துட்டு ஃபுல் ப்ரீஃப் நியூஸ் அஃபேர்ஸ் க்ளவுட் வெப்சைட்டில் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே 2 வெப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஜியோஸ்பேட்டியல் பாலிசி 2022 கீழே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 2 வெப் பிளாட்ஃபார்மை இது எதை மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்காகனா இந்தியாவோட அட்ரஸிங் சிஸ்டம் அண்ட் ஜியோஸ்பேட்டியல் கவர்னன்ஸை மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக. இந்தியாவோட அட்ரஸிங் சிஸ்டம் அண்ட் ஜியோஸ்பேட்டியல் கவர்னன்ஸை மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் லான்ச் பண்ணது தான் இந்த 2 வெப் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 வெப் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நோ யுவர் டிஜிபின், நோ யுவர் பின்கோடு. இதுதான் அந்த 2 பிளாட்ஃபார்ம். நோ யுவர் டிஜிபின், நோ யுவர் பின்கோடு. ஸோ இந்த நோ யுவர் டிஜிபின் வந்து 10 கேரக்டர் ஆல்ஃபா நியூமரிக் கோடு உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் அக்யூரேட் ஜியோ லொக்கேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், ஐஐடி ஹைதராபாத், நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர். ஓகே, இவங்க தான் வந்து இதை இனாக்ரேட் டெவலப் பண்ணியிருக்காங்க. நோ யுவர் பின்கோடு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கரெக்ட் பின்கோட் பேஸ்ட் ஆன் ஜிஎன்எஸ்எஸ். ஜிஎன்எஸ்எஸ் மீன்ஸ் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் மூலமாக கரெக்ட் பின்கோட் வந்து என்ன பண்ணலாம்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த 2 வெப் பிளாட்ஃபார்ம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் லான்ச் பண்ணது. ஓகே, தேர்ட் நியூஸ். யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் சிவராஜ் சிங் சௌகான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னென்னா சீஃபா ஆர்கியூ வேக்ஸ் 1 நாவல் வேக்சின் டு கம்பட் பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் இன் ஃபிஷ். ஓகேங்களா? ஸோ என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா VKSA 2025 அப்படின்றத இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஹைகார் சிஃபா புவனேஸ்வர், ஒடிஷாவில். ஓகே, இது வந்து ஒரு 15 day நேஷன் வைடு கேம்பகைன் மே 29 to June 12 நடந்திருக்கு. இதோட எய்ம் பார்த்தீங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் வந்து ப்ரொமோட்டிங் த அடாப்ஷன் ஆஃப் அட்வான்ஸ்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரிஸ் டெக்னாலஜிஸ் மூலமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான். தென் வந்து இது யாரும் சேர்ந்து இந்த VKSA அப்படின்றத இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஃபார்மர் அண்ட் வெல்ஃபேர், நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், ஸ்டேட் கவர்மெண்ட், நெக்ஸ்ட் KVK மீன்ஸ் கிருஷி விக்யான் கேந்திராஸ். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் APSC மீன்ஸ் இந்தியன் ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் கார்ப்பும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து மேக்தூட் மில்லேனியம் அப்படின்றத இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. APSC இந்தியன் ஆர்மியோட போஸ்டல் சர்வீஸ் கார்ப், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் சேர்ந்து மேக்தூட் மில்லேனியம் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா
டு செக்யூர் ரியல் டைம் போஸ்டல் சாஃப்ட்வேர் டெய்லர்டு ஃபார் டிஃபென்ஸ் பர்சனல். இது எங்கே நடந்திருக்குன்னா சிஇபிடி மைசூர் கர்நாடகாவில் தான் நடந்திருக்கு. ஓகே, இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா சிஇபிடி மைசூர் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் கூட சேர்ந்துனா இந்தியன் ஆர்மி இயர் ஆஃப் டெக் அப்சர்ப்ஷன். இது எப்போ அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்குன்னா 2024. ஓகே, ஸோ இந்தியன் ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் காப்பும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் 2 பேர் சேர்ந்து இனாக்ரேட் பண்ணது தான் இந்த மேக்தூட் மில்லேனியம். ஓகேங்களா, எதை செக்யூர் பண்ணுறதுக்காகனா டு செக்யூர் ரியல் டைம் போஸ்டல் சாஃப்ட்வேர் டெய்லர்டு ஃபார் டிஃபென்ஸ் பர்சனலுக்காக. இது எங்கே நடந்திருக்குன்னா மைசூர் கர்நாடகாவில் தான் நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு 2024 இந்தியன் ஆர்மி இயர் ஆஃப் டெக்ஸ் அப்சர்ப்ஷன் அப்படின்றத அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த மேக்தூட் மில்லேனியமோட அலைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 78th வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ல்டு ஃபார் ஹெல்த், இதுதான் தீம். ஓகே, இது வந்து 19 to 27 மே நடந்திருக்கு. ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளிக்கு 78th வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியில் மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க, பிரசிடென்ட்டையும் வைஸ் பிரசிடென்ட்டையும். பிரசிடென்ட் யாருன்னா டியோட்ரா ஜே ஹர்போசா பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க. வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா டாக்டர் ஜலீலா பிளிந்த் அலாசயாட் ஜவாட் அசான் பக்ரைனை சேர்ந்தவங்க. ஓகே, ஸோ இந்த வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியோட பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் தான் இங்கே இருக்குது. டியோடரா இவங்க வந்து பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் வந்து ஜலீலா பிண்ட், இவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்தியன் டெலிகேஷன் பார்த்தீங்கன்னா புண்ணியா சலீலா ஸ்ரீவஸ்தவா செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், இவங்க தான் வந்து இந்த இந்தியன் டெலிகேஷனை லெட் பண்ணியிருக்காங்க. இதோட செக்ரட்டரி யாருன்னா புண்ணியா சலீலா ஸ்ரீவஸ்தவா. இவங்களோட நேம் படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மோஸ்ட்லி இதை வந்து யார் இதை லெட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நேம்ஸ் தான் கேட்குறாங்க. இந்தியா வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஸ்ட்ராட்டஜி 25 to 24 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஸ்ட்ராட்டஜி 25 to 34க்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் ட்ரக்கோமா ஆஸ் எ பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்றத அவார்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா இந்தியா, பாப்புவா நியூ கினியா அண்ட் மௌரிஷானியா. ஓகே, இந்த 3 கண்ட்ரிக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்டிஃபிகேஷன் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ட்ரக்கோமா அட் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம்க்கு வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க இந்த 3 கண்ட்ரிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியா நேபாள் வந்து ஸ்ட்ரென்தன் ஹெல்த் கோஆப்ரேஷன் அட் வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி 78 பைலேட்ரல் மீட்டிங்கில். நெக்ஸ்ட் மெம்பர் ஸ்டேட் வந்து 20% ஃபண்டிங் ஹைக் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்காக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குளோபல் லீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பிளட்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா அடிஷ்னலாக 210 மில்லியன் வந்து 25 to 28 இன்வெஸ்ட்மெண்ட் ரவுண்டுக்கு பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா USD 1.7 பில்லியன். ஓகே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரிசல்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24 to 25 ரிசல்ட்டுக்கு 7 கண்ட்ரிஸ் வந்து இதுலேருந்து NTD டிசீசஸில் எலிமினேட் ஆகிருக்காங்க 2024. ஓகே, NTD மீன்ஸ் நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸில். ஓகே, வித் திஸ் டோட்டல் 54 countries வந்து have eradicated at least one NTD. ஸோ இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இதை வந்து உங்களுக்கு ப்ரீஃப் நியூஸில் விட இதில் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்டாக இருக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியாவோட ஏஐ மிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 10 இந்தியன் ஏஐ ஸ்டார்ட் அப்பை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா ஏஐ ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம் இன் பாரிஸ் ஃப்ரான்ஸில். ஓகே, இந்தியாவோட ஏஐ குளோபல் ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ் வந்து இன்டர்நேஷனல் ஆக்சிலரேஷன் ப்ரோக்ராம் இன் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்டேஷன் எஃப் பாரிஸ் அண்ட் HEC பார்க்கில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் அந்த 10 இந்தியன் ஏஐ ஸ்டார்ட் அப் எதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஒன்று இருக்குது, ப்ரிவா செப்பியன் டெக்னாலஜி, CoreAver.ai, StackU Technologies, SatSure Analytic, StoryWord, Volar Halta, SmartRail, Secure Blink, NeuroPixel AI, Voicing AI. ஓகேங்களா, இது வந்து அந்த 10 இந்தியன் ஏஐ ஸ்டார்ட் அப். ஓகே, இதை யார் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்தியா ஏஐ மிஷன் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே.
பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்ட் லைன் இ பேமெண்ட் இந்தியா மகாராஷ்டிரா அண்ட் பேபால் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தெலுங்கானா இவங்க 2 பேரையும் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பேமெண்ட் அக்ரிகேட்டராக கிராஸ் பார்டர் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஆர்பிஐ வேர்ல்டு லைன் இ பேமெண்ட் இந்தியா மகாராஷ்டிரா அண்ட் பேபால் இந்தியா பிரைவேட் லிமிடெடை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒன்று, தமிழ்நாடுல ஒன்று. மகாராஷ்டிராவில் வேர்ல்ட் லைன் இ பேமெண்ட் இந்தியா, தமிழ்நாடுல பேபால் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இவங்க 2 பேரையுமே வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் ஃபார் கிராஸ் பார்டர் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்டர் எந்த ஆக்ட் கீழேனா பிஎஸ்எஸ் ஆக்ட் 2007க்கு கீழே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன் இவங்க வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் அனுபவ் அவார்ட் 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிட்டையர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் பப்ளிக் செக்டார் பேங்க்கில் இருக்க எம்ப்ளாயியை வந்து ஆனர் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த நேஷ்னல் அனுபவ் அவார்ட் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த நேஷ்னல் அனுபவ் அவார்டோட வின்னர் பார்த்தீங்கன்னா ஹுக்கும் சிங் மீனா, ஷாலினி கேக்கர், எம் வெங்கடேஷன், ஓ விருப்பாக்ஷப்பா, சஞ்சு பிகே இவங்க எல்லாருமே வந்து இந்த அவார்டோட வின்னர்ஸ். ஓகே, ஸோ அவங்க என்னென்ன டெசிக்னேஷனை சேர்ந்தவங்க ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்கன்ட்டு பக்கத்தில் இருக்குது. ஹுக்கும் சிங் மீனான்றவங்க அடிஷ்னல் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸஸ்க்கு. ஷாலினி கேக்கர் சிஜிஎம் சீஃப் ஜெனரல் மேனேஜர் எஸ்பிஐக்கு. எம் வெங்கடேஷன் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ்க்கு. விருப்பாக்ஷப்பா எஸ்எஸ்பிஓ. பிரசாந்த் திரிபதி வந்து எம்டி அண்ட் சிஇஓ போஸ்ட்லேருந்து ரிசைன் ஆகுறாங்க ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு. ஓகேங்களா, எப்போத்துலேருந்துன்னா செப்டம்பர் 30, 2025 ஓகே, பிரசாந்த் திரிபதி ரிசைன் ஃப்ரம் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில் இருந்து. ஓகேங்களா, செப்டம்பர் 30 தான், நாட் நவ். நெக்ஸ்ட்டு இண்டிகோவோட சேர்மனாக வந்து விக்ரமன் சிங் மேத்தாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. யாரை சக்சீட் பண்ணுறாங்கன்னா வெங்கடரமணி சுமந்திரன் இவங்கள தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சக்சீட் பண்ணுறாங்க. இண்டிகோவோட சேர்மனாக விக்ரம் சிங் மேத்தாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, வெங்கடரமணி சுமந்திரனை சக்சீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிஇஓ ஆஃப் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கவுன்சில் இவங்க வந்து ராமன் அகர்வாலை சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கவுன்சிலோட சிஇஓவாக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ராமன் அகர்வாலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அக்விசேஷன் அண்ட் மர்ஜர்ஸ். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பாருங்கள், ஜம்போ டெயில் டெக்னாலஜி கர்நாடகா. இந்த ஜம்போ டெயிலுக்கு வந்து ரீசெண்டாக என்ன நம்ம படித்தோம், யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு படிச்சிருந்தோமா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 100% ஷேர் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி இந்தியா கிட்டேருந்து அக்வயர் பண்ணுறாங்க, ரெண்டுமே கர்நாடகா. நெக்ஸ்ட்டு எஸ்சி வெஞ்சர் ஹோல்டிங் யுனைடெட் கிங்டம் சால்வ் இந்தியா கர்நாடகா இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து ஜம்போ டெயில் டெக்னாலஜி கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அக்வயர் பண்ணுறாங்க. அமெரிக்கன் ஆக்சல் மேனுஃபேக்சரிங் ஹோல்டிங் யூஎஸ்ஏ இவங்க 100% ஷேரை டோவ்லைஸ் குரூப் கிட்டேருந்து அக்வயர் பண்ணுறாங்க, மர்ஜர் பண்ணுறாங்க. எதனா ரிங் ப்ளஸ் அக்வா மகாராஷ்டிரா அண்ட் மைனி ப்ரிசிஷன் ப்ராடக்ட் கர்நாடகா இது 2த்தையுமே மர்ஜர் பண்ணுறாங்க. யார் கூடனா ஜேகே மைனி ப்ரிசிஷன் டெக்னாலஜியோட. ஓகே, டிமர்ஜர் பண்ணுறாங்க ஏரோஸ்பேஸ் பிஸ்னஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மைனி ப்ரிசிஷன் டெக்னாலஜி இன்டூ ஜேகே மைனி குளோபல் ஏரோஸ்பேஸ் மகாராஷ்டிராவை டிமர்ஜரும் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்ரூவல்ஸ். என்விரான்மெண்ட் பாருங்கள், சயின்டிஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணது நியூ ஸ்பீஷியஸ் ஆஃப் டேம் செல்ஃப் ஃப்ளை. ஓகேங்க, அதுக்கு பேர் என்னென்னா கலிஃபே சைனோஃபியோரிட்டா. ஓகே, பப்ளிஷ் பண்ணது ஜூ டாக்ஸா. காமனாக இதை வந்து பியர்டட் பிரான்ஸ் பேக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு மெட்டல் காப்பர் க்ரீன் பாடி. எங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் தான். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சைனா வந்து ஷிஜான் 26 சேட்டலைட் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாங் மார்ச் 4B கரியர் ராக்கெட் ஃப்ரம் எங்கே இருந்துன்னா JSLC
ஜிக்வான் சேட்டலைட் லான்ச் சென்டர் நார்த் வெஸ்ட் சைனாவோட கோபி டெசர்ட் கிட்டேருந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லாங் மார்ச் 4B கரியர் ராக்கெட் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, இதை டெவலப் பண்ணது யாருன்னா HIT ஏரோஸ்பேஸ் டாங் ஃபேங்காங் சேட்டலைட் அண்டு CIOMP. ஓகே, இது வந்து சைனாவோட 33rd ராக்கெட்டை 2025 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு 579th மிஷன் இது லாங் மார்ச் ராக்கெட் சீரீஸை. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆபிச்சுரி பார்த்தீங்கன்னா சுக்தேவ் சிங் தின்சா. இவங்க வந்து பார்ன் அண்ட் பாஸ்ட் அட் பஞ்சாப். இவங்க வந்து ஷிரோமணி அகாலி டாலோட லீடர் அண்ட் ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் ஆல்சோ. இவங்க வந்து 2019 பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க பப்ளிக் அஃபேர்ஸ்க்காக. ஓகேங்களா, ஸோ ரிட்டன் டு ஆனர் இன் 2020 இன் சாலிடாரிட்டி வித் த கிசான் அண்டோலன் ஃபார்மரோட ப்ரொட்டஸ்ட்டில். அதனால் இந்த ஆனர் வந்து திரும்ப கொடுத்துட்றாங்க 2020. யாருன்னா அவரோட பேர் வந்து சுக்தேவ் சிங் தின்சா. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து லாஸ்ட் ரிவிஷனில் பார்த்துக்கலாம் மே மந்த்துக்கு. ஆனால் ஜூலைலேருந்து டெய்லி இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். உத்தரப்பிரதேஷம் மோனாஷ் யூனிவர்சிட்டி மெல்போர்ன் ஆஸ்திரேலியா சேர்ந்து எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட் டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன் உத்தரப்பிரதேஷில் வந்து எலவேட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ MOU in line with National Education Policy 2020 Corporation promote multi-dimensional learning, skill development and international. ஓகே, ஸோ உத்தரப்பிரதேஷம் மோனாஷ் யூனிவர்சிட்டி மெல்போர்ன் ஆஸ்திரேலியா அவங்களோட இதுவை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக உத்தரப்பிரதேஷில் இருக்க எஜுகேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு எலவேட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான் இந்த நியூஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஆன்டிடென்ஸ் வேணும்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இதை அப்லோட் பண்ணுவேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.